சவுக்கோட ஃப்ரெண்டு மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு, அவர் உள்ளிட்டு தராசு ஷியாம மற்ற பல பத்திரிகையாளர்கள் ஆர்கே எல்லாருமே என்டிஏவுக்கு வந்து பெரும் சோதனை, 200-250 சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து போச்சு. அப்ப இந்த செய்திகள் சவுக்கு கண்ணுக்கும் வரும் இல்லையா, அதனால அங்க ஒரு துண்டை போட்டு வச்சுக்குவோம். சரிதானா? ஒரு கால் தொங்கு நிலை பாராளுமன்றம் வந்தாலும் இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் நாங்க உங்களுக்கு ஏதாவது எடுபடி வேலைகள் செய்வதற்கு தயாரா இருப்போம், அதுக்கு எடப்பாடியும் தயாரா இருக்கிறார் அப்படின்னு முன்னாடியே ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. திருமாவளவன் வந்து தோற்கணும், இன்னொரு புறம் பாமகவும் தோற்கணும் அப்படின்றாரு. நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்யலைன்னா வந்து ஓனர் வந்து கேட்டு உதப்பானா மாட்டானா? நீ எவ்வளவு வாய் விட்டாங்கிட்ட அவனை கூட்டு வருவேன் இவனை கூட்டு வருவேன், கடைசியில் ஒரு பயில என்ன வரலையடா. பிசிகாவையும் கொண்டு வரல, பாமகவையும் கொண்டு வரல. பாமக கடைசியில வந்துரும் ஏசிசம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு, விடிய பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டணிக்கு வரலன்னா ரெண்டா பாமக உடைய போகுது இப்படி எல்லாம் பேசி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. டிசம்பர் 15 பேர் ஒரு பெரிய புரட்சியை வெடிக்க போகுதுன்னு சொன்னாரு, ஒரு வெங்காயமும் நடக்கல. இப்ப அந்த கோபத்துல என்ன சொல்றாரு, இவங்க தோக்கணும், இவரும் தோக்கணும் அவரும் தோக்கணும், இதெல்லாம் ஒரு என்னங்க? 24 தேர்தல் முடிஞ்சு ஒரு தொங்கும் நாடாளுமன்றம் வந்து உருவாயிருச்சுன்னா ஏடிஎம்கே கண்டிப்பா போய் பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க, டிஎம்கே பிஜேபி வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏடிஎம்கே வந்து பிஜேபி எதிர்ப்பில் உறுதியா இருக்குன்னு கேட்டா எடப்பாடியே அப்புறம் வந்து ரொம்ப வெக்கப்படுவார். ஃபெலிக்ஸ் கேட்கிறாரு, நீங்க எலக்ட்ரானிக் பாட்டு பத்தி பேசலையே. அதனால சவுக் சங்கர் என்ன சொல்றாரு, அது நான் வந்து ஏன் பிஜேபி பத்தி பேசுறேன்னா முழு இந்தியாவும் பேசுதே. முழு இந்தியா எங்கடா பேசிச்சு? முழு இந்தியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பேசவே இல்லை. ஃபெலிக்ஸ் வந்து கேட்கிறாரு சவுக் சங்கரை பார்த்து, தேர்தல் பத்திரங்கள் குறித்து அவர் ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா? அவர் போடல, அதான் என்னோட கேள்வி. ஏன் போடல? எடப்பாடி வேலைக்கு ஆகல. சரி, அடுத்து புரோக்கர் யாருக்கு போனோம்? பிஜேபி போறதா விஜய்க்கு போறதா? 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த முக்களத்தோர் மக்களை வந்து கேவலமாக சித்தரித்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டா நாளைக்கு நீங்க பிஜேபிக்கு போனா ஏடிஎம்கே வந்து முக்களத்தோர், எடப்பாடி வந்து முக்களத்தோர் எதிரின்னு இந்த ஃபுட்டேஜை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் விஜய்க்கு போனீங்கன்னாலும் அதுங்கேயும் பயன்படுத்திக்கலாம். பாருங்க, நான் வந்து சாதி சமத்துவத்துக்காக இருக்கிறேன், இந்த ஏடிஎம்கே எல்லாம் திராவிட கட்சிகள்லாம் எப்படி இருக்குது, ரெண்டுக்கு பயன்படல. மதன் ரவிச்சந்திரன் மீது எங்களோட ஃபுட்டேஜை வந்து அவர் திருட்டுத்தனமா எடுத்துட்டாரு அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. பிடிஆர் ஆடியோ வந்து திருட்டுத்தனம் இல்லாம நீங்க நேரடியா கட்டணம் கட்டி அவர்கிட்ட வாங்கினீங்களா? அண்ணன் பிடிஆர் அவர்களே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன், அவங்க பேசினதை ஒட்டு கேட்டதை வந்து கொடுங்க. அது ஸ்டிங் ஆபரேஷன். இது மட்டும் என்ன, சட்டப்படி வந்து இது டேட்டா தெஃப்ட்ன்றது தப்புன்றதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா நீ புரோக்கர் ஆச்சே, நீ வந்து பல பேர் ஆடியோவை சட்டவிரோதமாக பதிவு பண்ணி வைத்திருக்கிறாய். இப்போ உன்னுடைய உண்மைகள்லாம் வெளிவந்தா உன்னைதான் போலீஸ் முதல்ல விசாரிப்பாங்க. அண்ணா, ஒரு இளநீனா? தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா. इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேற்று சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸுக்கு ஒரு பேட்டி தந்திருக்கிறார். ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், சவுக்கு மீடியாவை நடத்துபவர், லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஒரு பேச்சாளர் தான் சவுக்கு சங்கர். சோ அவர் இந்த தேர்தலில் யாரை ஆதரிக்க போகிறார், எதற்காக இந்த நிலைப்பாடு அப்படின்றத குறித்து தான் திரு ஃபெலிக்ஸ் வந்து அந்த பேட்டியை எடுத்திருக்கிறார். நீங்க சொன்னதுல சவுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நாகரிகமான வார்த்தை. உண்மைத்தன்மைக்கு மாறானது. இவர் ஃபெலிக்ஸ் அதான சொல்றாரு. அது ஃபெலிக்ஸ் சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறாருங்க. ஓகே. சவுக்கு சங்கர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். அவர் வந்து புரோக்கர் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு. மற்றவங்க இப்போ பிரசாந்த் கிஷோர், ஐபேக் இது மாதிரி வந்து ஒரு தேர்தல் உத்தி வகுக்கக்கூடிய நிறுவனம் கூட இல்லை. இது வந்து பிளாக்மெயில் பண்ணி, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி, மிரட்டி, கார்பரேட்டர்கிட்ட வந்து காசு வாங்குறது எப்படி, இப்படி பல துறைகள்லையும் மிரட்டி புரோக்கர் செய்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ எடப்பாடியினுடைய பேரோலில் வந்து இருக்கிறாரு. எடப்பாடிக்கு நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. ஓகே. இப்போ அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிருக்கிறாரு, அதற்கான காரணங்களையும் விளக்கி இருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக தோற்க வேண்டும், அதிமுக ஜெயிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இதுல புதுசு இல்லையே, காங்கிரஸ் வந்து தோக்கணும், டெல்லியில் காங்கிரஸ் வந்து வரணும். இதுதான் அவர் சொல்ற புதிய நிலைப்பாடு. ஏன் காங்கிரஸ் தோக்கணும்ன்றாரு தமிழ்நாட்டுல? ஏன் தோக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, 12 சீட்டு அதிமுக தர்றேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 சீட்டு கூட சேர்த்து தந்திருப்பாங்க. ஆனா இவங்க போய் 10 சீட்டுக்காக திமுக கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு
குழுக்கள்ல வந்து வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ இவங்களுக்கு புத்தி வரணும். திமுகவும் தோல்வி அடைந்தால்தான் 26லயாவது சிறப்பா இந்த 2 வருஷத்துக்குள்ள செயல்படுவாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியை விட ஊழல் மலிந்த ஆட்சியாக இப்ப காங்கிரஸ் வந்து ஏன் இங்க தோக்கணும், 9 தொகுதியில தோக்கணும்னு அவர் சொன்னது காரணம் வந்து, நான் ஒரு எடப்பாடிக்கு புரோக்கரா இருந்து அவங்கள நான் கூட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ண அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கூட அதனால நீ நாசமா போ அப்படின்னு ஒரு சாபம் விடுறாரே தவிர இதுல ஒன்றும் பெரிய அரசியல் ரீதியான ஆராய்ச்சி, ஒரு கொள்கை உத்தி, கள நிலவரங்களை ஆய்வு செய்து சொல்றது அதெல்லாம் இல்லையே. ஆக்டிவா இல்லைங்க காங்கிரஸ். இது ஆக்டிவா ஆகணும்னா கூட இந்த தேர்தல் தோல்வி வேணும் அப்படின்ற. அப்ப அதிமுக கூட வந்து 12 சீட்டு 14 சீட்டு கொடுத்துருந்தா ஆக்டிவா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க முடியும். அப்ப என்ன பேச்சு இது? அவர் என்னன்னாங்க, எடப்பாடிட்ட ஒரு பெருசா டீல் பேசியிருக்காருங்க. அதாவது வழக்கமா வர்ற மணி, அப்புறம் கார்பரேட் மூலமா வர்ற மணி, அப்பப்போ வந்து நீங்க ப்ராஜெக்டுக்காக வந்து வாங்குற மணி, ஆப்ரேஷன் காங்கிரஸ் அப்படின்னு கூட ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாரு. காங்கிரஸை கொண்டு வர்றதுக்கு நீங்க இப்படி ஒரு பேமெண்ட் கொடுங்க, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் பல வாரம் முயற்சி பண்றாரு. அப்புறம் வந்து முடியலை. போய் நின்று வந்து எடப்பாடி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேட்டிருப்பாரு. இப்ப கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லை, வரலைன்னாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உருட்டுறதுக்கு தான் இங்க ஃபெலிக்ஸ் வந்து என்ன பேசுறாரு, காங்கிரஸ் வந்து ஒழியணும், அவங்க ஆக்டிவா இல்லை, அவங்க வேட்பாளர்கள்லாம் குலுக்கல் முறையில தெரிவு செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து இவர் நான் கேட்க வர்றது என்னது, அரசியல் ரீதியாக என்ன பேசியிருக்கிறார்? இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப காங்கிரஸ் வந்து இதற்கு முன்னாடியே ராகுல் காந்தியை வந்து பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இங்க பாரத் ஜாடோ யாத்திரை வந்து இங்க தெற்கிருந்து வடக்க, அப்புறம் வந்து கிழக்கிருந்து மேற்க 2 யாத்திரை வந்து போயிருக்கிறாரு. போயிட்டு நேத்து வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து நியாய பத்திரா, நீதியின் அறிக்கை அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. அதில் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாம் என்ன கொள்கைகள்? அது பிஜேபிக்கு எதிரானது, சமூக நீதிக்கு ஆதரவானது, இங்கே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்று எதை இங்கே சொல்கிறோமோ அத்தனை கொள்கைகளும் அதுல வந்து இருக்குது. அதுல ஒரு சிலதை மட்டும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதி உதவி. இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1 கோடியே 15 லட்சமோ 20 லட்சம் பெண்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்ப இது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல பாதி குடும்பங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து போகிறது. அப்போ ஏழை குடும்பங்களுக்கு வந்து இந்த மாதம் 1000 என்பது பெரிய தொகை. இப்போ 1 லட்சம் ரூபாய் வந்து இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கிரைட்டீரியா வந்து படி வந்து இது உண்மையிலே ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதா வச்சுக்கிட்டா கூட இது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்தது வந்து நீட்டு, கியூட்டு, இது 2மே வந்து மாநிலங்கள் விரும்பலைன்னு சொன்னா அவங்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நீட்டை பத்தி கூட ஒரு கட்டு வீடியோ போட்டு பிரச்சாரம் பண்றாங்களே, அது என்னது? இந்த வீடியோலயே ஃபெலிக்ஸ் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆராசா மெத்த படித்தவர், சட்டம் படித்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்படி இருந்தவரே நீட்டை ஒழிக்க முடியாது, நாங்க வந்து சூரியனை பிடிச்சிட்டு வந்து செக்ரட்டரியேட் மேல வச்சிருவோம்னு ஸ்டாலின் சொன்னா நீ வந்து தீர்மானம் போட்டுருவியா அப்படின்னு எடப்பாடியை பார்த்து கேட்கிறாரு. அப்ப நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு இவர்களுக்கு தெரிந்தே பொய்யான வாக்குறுதியை ஆராசா போன்றவர்கள் சொல்லியும் தர்றாங்க. அது நீட்டை வந்து உங்களால் ஒழிக்க முடியாது, அதுதான் அவர் சொல்ல வந்த பாயிண்ட். அந்த முழு உரையும் வந்து போடாம அந்த உரையிலே அவர் சொல்றது என்னன்னா, இந்த சட்டசபையில இந்த தீர்மானத்தை கொண்டு வர சொன்னதே நாங்க தான். ஆனா நீங்க கொண்டு வந்த தீர்மானம் அங்கே வந்து குடியரசுத் தலைவரின் குப்பை தொட்டியில் வந்து உறங்குகிறது அப்படின்றத அவர் விளக்கி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் அதிமுக ஆட்சி நடக்கும்போது எடப்பாடி குரூப் வந்து பிஜேபி மோடியினுடைய அடிமைகளா இருந்தாங்க. இவங்களுக்கு எந்த மரியாதையோ கௌரவமோ செல்வாக்கோ வந்து கிடையாது. இவங்களே டெல்லியில போய் வந்து அங்க போய் வந்து ஒன்றிய பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ பார்க்கணும்னு சொன்னா வெயிட்டிங் 2 நாள் போட்டுட்டு பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்புனதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப நீ வேலைக்காகாதவன், கையாலாகாதவன் சொல்லி அதை ஆராசா வந்து சொல்றாரு. இப்ப நம்ம நீட்டுக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டமும் நடத்துகின்றோம், அரசியல் ரீதியான போராட்டமும் நடத்துகிறோம். தேர்தலையும் இப்ப காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி, இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு மாற்றா இருக்கக்கூடிய கட்சி, பல மாநிலங்கள்ல இன்னமும் அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி நீட் கொள்கையை, இந்த நீட்டு குறித்த நமதுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் செய்யாம நீங்க வந்து ஒரு போங்காட்டம் ஆடுறீங்க. இதுதான் வந்து ஆராசா சொல்ல வந்த பாயிண்ட். அதை வந்து கட்டு வீடியோ போட்டு, 2வது ஆராசாவை இவர்கள் எல்லாம் ஒரு சாதிய வன்மத்தோட பாக்குறாங்க.
போன தேர்தலில் வந்து எடப்பாடி அம்மாவை தப்பா பேசிட்டாரு. சவுக்கே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான். இருக்கட்டுங்க, அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க. அவர் வந்து இப்ப மோடி வந்து ஓபிசி தானே, அப்ப அதனால இப்ப மோடி வந்து பிசி தான். இப்ப அதனால மோடி தானே முன்னணியில் இருக்கிறாரு. இப்ப நம்ம டிஎம் கிருஷ்ணா வந்து 2014 ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, மோடியை ஏன் பார்ப்பனர்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த கட்டுரையில வந்து மோடி வந்து பார்ப்பனர்களே விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு பார்ப்பனராக எப்படி வாழ்கிறார், அதனால் பார்ப்பனர்கள் எப்படி அவர்களை தொழுகிறார் என்பதை விலாவரியா சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது வந்து சவுக் சங்கர்லாம் மதம் மாறி இல்ல, சாதி மாறி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஓகே, அவரு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவும் சொம்படிக்கிறாருன்னு முடிவுக்கு வந்த போதே அவரெல்லாம் நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. இப்ப ஃபெலிக்ஸ் அவரோட சேனல்லே இந்த வீடியோ இருக்குன்னு அவர் சொல்றாரு, எங்க சேனல்லே அந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோவை தான் கட் பண்ணி பொய்யா அதிமுகவும் பாஜகவினரும் வந்து பரப்புறாங்க. ஆனா அவர் அந்த கட்டு வீடியோவை இவரே உண்மைன்னு நம்புறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இவரும் பேரோல்ல இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. இப்ப ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கரோட வீடியோ ஒரு பேட்டி எடுத்தாருன்னு சொன்னா அது ஒரு 5-6 லட்சம் போகுமா? அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ மதன் ரவிச்சந்திரன் ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்த பிறகு இல்ல, அதுக்கு முன்னாடியே கூட அந்த வியூஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுது. இப்ப 2 லட்சத்துக்கே வந்து நொர வந்து தள்ளுகிறது. ரெண்டாவது, சவுக்கு சங்கரோட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குல்ல. இப்ப தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி கூட்டணிக்கு யாரெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. இப்ப கூட்டணி முறிஞ்சு போச்சுனால காங்கிரஸ் நாசமா போட்டோம் அப்படின்னு அதுக்கு பேசுறாங்க. இப்ப நீட்டு வந்து இவங்க வந்து உதயநிதி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்றாரு, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அனிதாவுக்காக லிட்டர் கணக்குல நீலி கண்ணீர் ஒடித்த இதெல்லாம் சொல்லி வந்து பேசுறாரு, எழுதி வச்சுட்டு பேசுறாரு, பேசுனதே பேசுறாரு, இதெல்லாம் வந்து சொல்றாரு. இப்ப எல்லா தொகுதியிலையும் நாங்கள் வந்து நீட்டை ஒழிப்போம்னு தானே பேச முடியும். ஒரு தொகுதியில நீட்டை ஆதரிப்போம், இன்னொரு தொகுதியில் நீட்டை ஒழிப்போம்னா பேச முடியும். ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரே இடத்துல எல்லா மாதிரி தானே பேச முடியும். இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அது ஏற்க வைத்திருப்பது ஒரு பெரிய வெற்றியா இல்லையா? ஆமா. இப்ப அது மாநிலங்களுடைய சாய்ஸ். அப்ப கல்வி கொள்கை என்பது மாநில பட்டியலில் வரும் என்பது கூட உள்ளீடாக இது இந்த அறிக்கையில் வந்து இருக்கிறது. அதனால ஃபெலிக்ஸ் வந்து அவருடைய அஜெண்டாவுக்கு பேசுறார். ஓகே, இப்ப அடுத்து இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, திருமாவளவன் தோற்கணும். திருமாவளவன் ஏன்னா பொது தொகுதி கேட்டாரு, தரல, அதனால திருமாவளவன் வந்து தோற்கணும். இன்னொரு புறம் பாமகவும் தோற்கணும் அப்படின்றாரு. அது ஒரு ஜாதி வரி கட்சி, அதனால பாமகவும் தோற்கணும். இவங்க 2 பேருமே பாடம் கத்துக்கணும் அப்படின்றாரு. ஒண்ணு இவர் ஜெயிப்பாருன்னு சொல்லணும், இல்ல இவர் ஜெயிப்பாருன்னு சொல்லணும். 2மே தோக்கணும் அப்படின்னு வந்து சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இப்ப பாமகவும் விசிகவும் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஆமா, இது சனாதனத்தை எதிர்க்குது, இது சனாதனத்தை ஆதரிக்குது, சந்தர்ப்பவாதமா ஆதரிக்குது. ஒரு பக்கம் சமூக நீதினு பேசிட்டு சந்தர்ப்பவாதமாக ஆதரிக்கிறது. இப்ப 2 கட்சிகளே ஒளியணும் பேசணுன்றது ஏற்கனவே சொன்னதுதான். 2 கட்சிகளும் கூட்டணிக்கு வந்து பாருங்க, நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்யலைன்னா வந்து ஓனர் வந்து கேட்டு உதப்பானா மாட்டானா, நீ எவ்வளவு வாய் விட்டாங்கிட்ட அவனை கூட்டுறேன் கடைசியில ஒரு பயில என்ன வரலையடா. இல்ல, இவ்வளவு ஒர்த்தானவர் சவுக் சங்கர்னு எடப்பாடி நம்பியிருப்பாரு. ஆமாங்க, நம்புறாரு. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டிருப்பவர், அது செஞ்சிருக்காரு, இது செஞ்சிருக்காரு, பிடிஆர் ஆடியோ லீக் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பிடிஆர் ஆடியோ 2வது ஆடியோவை அண்ணாமலைகிட்ட கொடுத்து லீக் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அண்ணாமலையோட ஒரு டீல்ல அண்ணாமலை மதிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்காரு, சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப 2வது செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு போயே ஆவார் அப்படின்னு டே 1ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப எடப்பாடி யோசிச்சிருக்கோம், அப்ப நம்ம வந்து ஒன்றும் எடப்பாடி என்ன பிரச்சனைனா, இவர் சவுக்கு சங்கர் திமுக செய்வதாக சொல்லக்கூடிய ஊழல் அத்தனையும் அவரும் ஊழல் செய்த ஒரு பெருச்சாளி. 10 வருஷம் இருந்திருக்காங்க, திமுக கூட இப்ப 2-3 வருஷம் தான். அதனால ஒரு கால் இவர்கள் சொல்றதை விட திமுக ஊழல்ல இப்ப சம்பாதிச்ச தொகையை விட பல மடங்கு தொகை வந்து எடப்பாடி கையில வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை காப்பதற்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? அப்ப வந்து எடப்பாடி வந்து கம்பராமாயணம் எழுதினவர் சேக்கிலார்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுடைய ஒரு புலவர். அப்ப இந்த புலவருக்கு வந்து அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து 4 பேர் சொல்லியிருப்பாங்க, அண்ணே அந்த மாதிரி சவுக் சங்கர் ஒருத்தர் செம்மையா பண்றாருண்ணே, அவரை வச்சு நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு. அப்படியா, சரி, ஆனா அண்ணே நம்மளை ஏற்கனவே திட்டினவர் தானே, அது பிரச்சனை இல்லையே. அது நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை ஒண்டவண்டையா திட்டியிருப்பான். ஆனா அடுத்து ஜெயலலிதா காலில் விழுந்துட்டா ஜெயலலிதா சேர்த்துக்குவாங்க.
இது ஏடிஎம்கேல டிஎம்கேலே நடக்கும். செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்காக என்னெல்லாம் செஞ்சவரு, ஆமா. அவரை சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா? அப்ப இது 2 கட்சிகளே மாறி மாறி நடக்கும். அப்ப இப்படியெல்லாம் செய்து கொண்டு விசிகாவையும் கொண்டு வரல, பாமகவையும் கொண்டு வரல. பாமக கடைசியில வந்துரும் ஏசி சண்முகம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு, விடிய பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டணிக்கு வரலன்னா 2ஆ பாமக உடைய போகுது. 2வது அப்பாவுக்கு வந்து அதிமுக கூட்டணி விருப்பம், பையன் தான் கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்றாப்புல. இப்படி எல்லாம் பேசி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, டிசம்பர் 15 பேர் ஒரு பெரிய புரட்சியை வெடிக்க போகுதுன்னு சொன்னாரு. ஒரு வெங்காயமும் நடக்கல. இப்ப அந்த கோபத்துல என்ன சொல்றாரு, இவங்க தோக்கணும், இவரும் தோக்கணும் அவரும் தோக்கணும். இதெல்லாம் ஒரு என்னங்க? அன்புமணி வந்து பிரஸ் மீட்ல சொன்னாரு, 6 மாசமா வந்து திருமாவளவன் கூட்டணிக்கு வருவாங்கன்னு உருவி விட்டுட்டு இருந்தாச்சு ஏடிஎம்கே. இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவரும் வந்து சொல்லாரு, உண்மையை சொல்றாரு. ஆமா. அப்ப இதெல்லாம் தொகுத்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன, என் கூட அதாவது ஜார்ஜ் புஷ் இருக்காரு அமெரிக்க அதிபர், அவர் வந்து ஈராக் மேல போர் தொடுக்கும் போது உலகத்துக்கு என்ன சொன்னாருன்னா, ஒன்று நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும், என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் அத்தனை பேர் என்னுடைய எதிரிகள் இப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு. அப்போ உலக மக்கள்லாம் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஆக்கிரமிப்பு போருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. சில நாடுகள் வந்து கண்டிச்சாங்க, மக்கள் முக்கியமா கண்டிச்சாங்க. அதே போல சவுக் சங்கர் என்ன சொல்றாரு, என் அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் எங்களுடைய தோழர்கள், வரலைன்னா நீங்களாம் விரோதிகள். அதனாலதான் திருமாவளவன் தோக்கணும். இப்ப திருமாவளவன் தோக்கணும், திருமாவளவன் இவ்வளவு நாள் என்னங்க பேசியிருக்கிறாரு? இந்த 5 வருடங்களாக அவர் தனி ஆளாக நின்று சனாதனத்தை எதிர்த்து மாநாடு போட்டிருக்காரு, பேசுறாரு, கட்சி தொண்டர்களை வந்து அப்படி அரசியல் மயப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு முக்கியமான வேலையை வந்து ஒரு இப்ப சனாதனத்தை எதிர்ப்பது என்பது ஏதோ நமக்கு பிடித்தமான கொள்கை எதிர்க்கிறார் அப்படின்றது இல்ல. இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா இந்த 10 ஆண்டுகள்ல வந்து இந்திய ஜனநாயகத்தையே ஒரு உருத்தெரியாமல் அதை மாற்றி ஒரு பாசிச எந்திரமாக மாத்திருக்குது. அது நீதித்துறையா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், அல்லது இராணுவமா இருக்கட்டும். இப்ப காங்கிரஸ் இதுல கூட வந்து அந்த அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ராணுவ வீரர்கள் வேலை என்பது வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார்ல வந்து முக்கியமான வேலை. அதை கட் பண்ணிட்டு 4 வருஷம் உனக்கு டெம்பரரியா தாரேன் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இளைஞர்கள் ரயில் எல்லாம் தீ வைத்து எரித்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அபாயமாக வந்திருக்கிறது. இப்ப அல் ஜசீரால ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குது, ஸ்ரீனிவாசன் ஜெயின் வந்து இந்திய மீடியாக்கள் எப்படி வந்து கேப்சர்டு செய்யப்பட்டன, மோடியால் வந்து எப்படி கைப்பற்றப்பட்டன அப்படின்ற விலாவாரியாக தொகுத்து வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேசிய அளவுல எந்த ஊடகங்களும் மோடியை எதிர்த்தோ, இப்ப எலக்ட்ரல் பாண்டுல வந்து அன்றாட ஒரு நாளைக்கு ஒரு ஊழல் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. இது எந்த மீடியா பேசுறாங்க? ஆமா, இல்ல சின்ன சின்ன மீடியாக்கள், இப்ப நியூஸ் மினிட்டோ, நியூஸ் லாண்ட்ரியோ, மாற்று ஊடகங்கள், ஆமா, இவங்கதான் அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை பேசுறதே இல்லையே. இப்ப முந்தா நாள் வந்து இதுல ஹிந்துல ஒரு நியூஸ் வந்தது, அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து லாபம் இல்லை, 2வது வந்து சில கம்பெனிகளுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட கம்பெனிகள் 45 கம்பெனிகள்ல பெரும்பாலான கம்பெனிகள் பாரதிய ஜனதாவுக்கு வந்து 1068 கோடி ரூபாய் வந்து எலக்ட்ரல் பாண்டு கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல்! அதாவது வந்து ஒரு பினாமி கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியினுடைய இன்னும் பல கம்பெனி வந்து அதனோட முதலீடே வந்து 100 கோடி 200 கோடி தான் இருக்குது. ஆனா அவன் அதுக்கு மேல வந்து அவன் கம்பெனியோட மதிப்புக்கு மேல பணம் கொடுத்திருக்கான் பாஜக. இப்ப தொலைத்தொடர்பு கொள்கையை வந்து அறிவித்து அந்த அலைக்கற்றை ஒதுக்கீடு உரிமம் இதெல்லாம் கொடுத்த பிறகு ஏர்டெல் வந்து 150 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொடுக்குறானா இல்லையா? ஆமா. இப்ப நீங்க 2G ஆர்ஆசாவுக்கான எவ்வளவு சவுண்ட் விட்டீங்க, இன்னமும் சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இப்ப இந்த ஏர்டெல் வந்து கொடுத்திருக்கிற 150, இப்ப மத்த கட்சி எதுவும் கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல. பிஜேபிக்கு மட்டும் 150 கோடி எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஏர்டெல் வந்து பாரதி ஏலம் விட்டு தான் கொடுக்கணும்னு இதே பிரதமர் மோடி வேட்பாளரா இருக்கிறப்ப வந்து பேசினாரு. எல்லாருமே அன்னைக்கு ஊழல் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே அதை தான் வந்து பேசினாங்க. இன்னைக்கு மோடியும் ஏலம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி ஒரே உத்தரவின் மூலமா கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதை எந்த மீடியாவது கண்டிச்சுதா? அன்னைக்கே அதை 1,76,000 கோடி 78,000 கோடின்னு சொன்னவங்க இன்னைக்கு எல்லாம் வாய மூடி நவத்வாரங்களையும் மூடிட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப இவரு நான் என்ன சொல்ல, இதே சவுக்கு சங்கர் இப்ப 2G பத்தி பேசுறாரு. இவரும் அண்ணாமலையும் ஒரே நேரத்துல 2G பாருங்க, இந்த ஆடியோ டேப் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு மாறி மாறி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கண்ணு முன்னாடி அதை விட மாபெரும், அது வந்து ஊழலே இல்லைன்னு தீர்ப்பே வந்துருச்சு.
ஆனா அதை விட இதுல ஊழல் நடந்திருக்குது வெளிப்படையா தெரியுது. இதை பற்றி பேச மாட்டாங்களே. அது மட்டும் இல்ல தோழர், நீங்க பல மருந்து கம்பெனிகள், பல அந்த மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து இடி மிரட்டல் விட்ட பிறகு வந்து அவங்க எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்குறாங்க. பல ப்ராஜெக்ட் வந்து வாங்கியது பிறகு கொடுத்துருக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லயே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குற்றவாளின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகுதான் அவங்க வந்து பெயில்ல வெளியே வராங்க. ரெண்டு ரெட்டி வெளியே வராங்க. 2 ரெட்டியில ஒரு ரெட்டி வந்து 55 கோடி ரூபாய் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொடுத்துருக்குறான். அப்ப இவ்வளவு அப்பட்டமா இது ஊழல் மட்டும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல ஊழல் இருக்கு. இந்தியாவினுடைய நீதித்துறை இதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சிட்டிங் சிஎம்ஆ இருந்தாலும் ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் வந்து சிறையில் வந்து வைக்கப்படுகிறார்கள். அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது. காங்கிரசினுடைய கணக்கு வந்து முடக்கப்படுகிறது. 3600 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்றான். அப்புறம் ஜெர்மனி, அமெரிக்கா, ஐநா சபை போன்றவைகள்லாம் கண்டித்த பிறகு மட்டும்தான் அந்த நிர்பந்தத்தின் காரணமாக நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்வாரு, ஐயா நீதிபதி அவர்களே, இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லல, இதை நாங்க பின்னாடி பாத்துக்கிறோம், இப்போவே உடனே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் நம்ம அபிஷேக் சிங்வி அவர் உண்மையில உணர்ச்சி வசப்பட்டாருங்க. என்னால என்ன பேசுறதுன்னே ஏன்னா காங்கிரஸே பயந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தி எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும், பிரியங்கா காந்தி எப்படி பண்ண முடியும், கார்கே எப்படி பண்ண முடியும்? அப்போ நீங்க ஒரு ஃபிளைட்டு போறீங்க, ஒரு ஹெலிகாப்டர் புக் பண்றீங்க, ஒரு ட்ரெயின் புக் பண்றீங்க, இல்ல தொண்டர்களுக்கு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறீங்க, எதுக்குமே வழி இல்லை. அப்ப மொத்த காங்கிரஸ் கட்சி முடக்கிற நிலைமையில தான் வந்தது. அதனால அபிஷேக் சிங்வி வந்து எனக்கு பேசுவதற்கு எனக்கு வார்த்தையே இல்லை. அப்ப இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லது லார்டு, மை லார்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இப்படி பாரதிய ஜனதா வந்து இப்படி பணிய வேண்டிய அவசியம் என்ன? அரசோடு வழக்கறிஞர் பேச வேண்டிய அவசியம் என்ன? நீ நடத்துற தேர்தல் வந்து ஒரு மேட்ச் பிக்சிங் தேர்தல் ராகுல் காந்தி சொன்னாரே, அது உண்மை என்பதை உலக நாடுகள் கண்டிக்கின்ற ஒரு நிலைமை வந்து விட்டது. இதற்கு மேலேயும் போனா இது வாழைப்பழ குடியரசு, இடியமீன் மாதிரி இங்க வந்து ஒரு போங்காட்டமான ஒரு பொய் தேர்தல் நடக்கும், நடத்தி வந்து ஆட்சியை கைப்பற்றி விடுவார்கள், இந்த நிலைமை வந்திருக்குதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ நிலைமையை இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்க திமுக, விசிக, திருமாவளவன் பேசும்போது அவர் தோற்க வேண்டும் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வன்மம். இப்ப இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாரு, ஏடிஎம்கே பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்குது, ஆனா திமுக அப்படி இல்ல, திமுக வந்து கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கே ஒரு தேர்தல் 24 தேர்தல் முடிஞ்சு ஒரு தொங்கும் நாடாளுமன்றம் வந்து உருவாயிருச்சுன்னா ஏடிஎம்கே கண்டிப்பா போய் பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க, டிஎம்கே பிஜேபியை வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி எதிர்ப்பில் உறுதியா இருக்குன்னு கேட்டா எடப்பாடியே அப்புறம் வந்து ரொம்ப வெக்கப்படுவார். இது இட்லின்னு சொன்ன, இது சட்னின்னு சொன்னா இட்லியே காரி துப்புன்ற மாதிரி தான். அட பாவிகளா, இப்படி இல்லாம பேசிட்டு இருக்கியாடா, அப்புறம் என் இமேஜ் என்ன ஆறுது? இப்ப அவங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்த போதும் சரி, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, அவங்க டாடி மோடியை வந்து எங்கேயாவது விமர்சித்திருக்கிறார்களா? எங்கேயும் விமர்சிக்கலையே. உள்ளூர்ல அண்ணாமலையை ஏதாவது விமர்சிப்பாங்க, வானதி சீனிவாசனை பேசுவாங்களே தவிர, நீங்கள் பாரதிய ஜனதா அரசு 10 ஆண்டுகள் செய்த கொள்கைகள், மோடி அரசு செய்த பித்தலாட்டங்கள், இப்போ வந்து நம்ம தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கலன்ற வரை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எதையும் வந்து பேசாம அவங்க என்ன செய்ய, இதுல வந்து எப்படி எடப்பாடி பேசுவாருன்னா, இதெல்லாம் திமுகவுக்கு சாமர்த்தியம் இல்ல. தேர்தல் பத்திர ஊழல்கள் குறித்து பேசுறப்பயே அவர் பிஜேபி குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசல. நீ எப்படி மார்டின் படம் வாங்கலான்னு கேள்வி எழுப்பினாரே ஒழிய ஏன் பிஜேபி குறித்து பேசல? ஆமா, இப்ப சவுக் சங்கரே அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, ஃபெலிக்ஸ் கேட்கிறாரு, நீங்க எலக்ட்ரானிக் பாண்ட் பத்தி பேசலையே. ஆனா சவுக் சங்கர் என்ன சொல்றாரு, அது நான் வந்து ஏன் பேசலைன்னா, நான் மார்டின் திமுக கொடுத்ததை பற்றி மட்டும்தான் பேசினேன், ஏன் பிஜேபி பத்தி பேசுனா முழு இந்தியாவும் பேசுதே. முழு இந்தியா எங்கடா பேசிச்சு? முழு இந்தியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பேசவே இல்லை. பேசி இருந்தா இந்த நிலைமையே தலைகளா மாறி இருக்குமே. அப்போ மாற்று ஊடகங்கள், துருவ மாதிரி அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க இவங்க தானே பேசியிருக்காங்க. இப்ப நம்ம இங்க சென்னைக்கு நம்ம ஒரு கூட்டம் நடத்தணும், நவீன் ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு முந்தா நாள். அதுல வந்து தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா உதயநிதி, எய்ம்ஸ் செங்கல், ஸ்டாலின் படம்லாம் இருந்தது. வீடியோ வந்து ஹிந்தியில இருக்கு, ஆனா கமெண்ட்ஸ் போய் பார்த்தாங்கன்னா
28 பைசா பிரதமர் என்றவர்கள் சொல்வது முற்றிலும் சரி. ஓகே, என்ன இப்படி கமெண்ட் இருக்கு. அடுத்தது வந்து தமிழ்நாடு தென்னிந்திய மக்கள் படித்தவர்கள், அவர்கள் இந்த மாதிரி இந்த முட்டாள் சங்கிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி கிட்டத்தட்ட 3 லட்சம் வியூஸ் போயிருக்குங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு பாராட்டு, பிஜேபிக்கு குட்டு, அப்ப நம்ம இங்க எடுக்கிற சமூக நீதி கொள்கைகளுக்கு வந்து அவர்கள் வந்து வாழ்த்துக்கள். வட இந்தியா குறிப்பா உத்தரப்பிரதேசத்துலதான் அந்த யூடியூப் சேனல், அந்த ஆர்டிகிள் 19 அந்த யூடியூப் சேனல் வந்து உத்தரப்பிரதேசத்துல தோழர் நவீன் வந்து நடத்துறாரு. கிட்டத்தட்ட 3 மில்லியன் சந்தாதாரர்களை வந்து வைத்திருக்கிறார். அப்ப அவரு தமிழ்நாட்டுல திமுகவினுடைய கொள்கைகளை விளக்கி ஒரு வீடியோ போடும்போது இந்த புறம்போக்கு வந்து எடப்பாடி வந்து பிஜேபியை வந்து தீவிரமா எதிர்க்கிறாரு. திமுக வந்து என்ன கள்ள கூட்டணி வச்சிருக்கு திமுக? அப்படி வைத்திருந்தால் செந்தில் பாலாஜியிலிருந்து பொன்முடியிலிருந்து கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் வந்து என்ன? ரெண்டாவது வந்து திமுக நீங்க எதுல இருந்து பார்க்கணும்னா RSS இருக்கு இல்லையா, RSSல இருந்து அப்ப RN ரவி, அப்புறம் வந்து பாரதிய ஜனதாவினுடைய அகில இந்திய தலைவர்கள், அவங்களுடைய திங்க் டேங்கு எல்லாருமே திராவிட சித்தாந்தம், பெரியாரு, சமூக நீதி இவர்கள்லாம் எங்களுக்கு எதிரானவர்கள். தமிழ்நாட்டில் திமுக திராவிடம் பெரியாரை ஒழித்தால் மட்டும்தான் இங்கே இந்துத்துவம் வளர முடியும். அதனால திமுகவே ஒரு கால் நாங்க வந்து எல்லாம் விட்டுட்டு வந்துடுறோம்னு சொன்னா கூட பிஜேபி RSS அதை ஏற்றுக்கொள்ளாது. நீ வந்து பெரியாரின் வாரிசு, உன்னை ஒழித்தால் தான் இங்கே கால் ஊன்ற முடியும். அவன் உறுதியா இருக்கிறான். திமுக ஓய்வை நாடினாலும் அவன் அடிக்கிறதுக்கு அவன் தொடர்ந்து தயாரா இருக்கான். இப்படி இருக்கும்போது கள்ள கூட்டணி எப்படி வைக்க முடியும்? அப்ப திமுகவுக்கு இப்ப நிர்பந்தம். சவுக்கு சங்கர் சொல்ற வாதப்படி இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோமே, ஆமாங்க திமுக கொஞ்சம் பயந்து போயிருக்குங்க. இல்லை, நீ பயந்திருந்தாலும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நீ முறியடித்து வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவிற்கு ஒரு நிர்பந்தமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது இந்த கள்ள கூட்டணின்ற இந்த உருட்டெல்லாம் எதுக்கு? இது திரும்பவும் தன்னுடைய புரோக்கர் வேலையில எடப்பாடிட்ட ஒரு ஸ்கோர் வாங்குறதுக்காக அந்த எடப்பாடி என்ற அந்த கல்வியறிவற்ற அந்த தற்கூரி முதல்வருக்கு, முன்னாள் முதல்வருக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாராம் எடுத்து. இந்த தேர்தல் பத்திரங்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப ஃபெலிக்ஸ் வந்து கேக்குறாரு சவுக்கு சங்கரை பார்த்து, தேர்தல் பத்திரங்கள் குறித்து நீங்க அவர் ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா? அவர் போடல. அதான் என்னோட கேள்வி. ஏன் போடல தெரியல. ஏன் போடல அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த திமுக எதிர்ப்பு அரசியல் இருக்கு இல்லையா, இப்ப ரெட்பிக்ஸ்ல முக்கியமான வந்து இந்த 2 ஆண்டுகள் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 100 வீடியோ வரும், பொன்முடினா ஒரு 50 வீடியோ வரும். அப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த பேட்டிலையும் சொல்றாருங்க, எனக்கு ஸ்டாலின் மேல மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அவர் ஓய்வு எடுக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லிட்டு அவர் உடல்நிலை சரியில்லை அப்படி. ஸ்டாலின் வந்து ஊர் ஊரா போய் வந்து பேப்பர் இல்லாம தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கிறாரு, நல்லா தானே இருக்கிறாரு. அப்ப இந்த வதந்திகளை எல்லாம் உருட்ட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இப்படி ஒரு கிசுகிசுக்களை எல்லாம் பரப்பி திமுகல வந்து ஒரு பிரச்சனை, முதல்வருக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த முதல்வர் யாரு, உதயநிதியை கொண்டு வந்தா இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் எதிர்ப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட சேனலை தான் ரெட்பிக்ஸ் வந்து நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர உண்மையிலே ஒரு ஜேர்னலிசம். மழை வெள்ள பிரச்சனையின் பொழுது அவரே பேட்டி கொடுக்கிறாரு. யாரு? ஃபெலிக்ஸ். சரி. இப்ப அன்றைக்கு வந்து என்ன நிலைமைன்னு தெரியும், இன்னைக்கு வீடியோ போட முடியல, கரண்ட் இல்ல, ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க திமுக சொம்பு, அதனால வீடியோ போடல அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நாடே இந்த தேர்தல் பத்திரங்கள் பார்த்து அவ்வளவு வயிற்றுலையும் வாயிலையும் வந்து அடிச்சுக்கிறாங்க, எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோ கூட வந்து போடாமல் தன்னை யோக்கியன், நடுநிலைவாதி அப்படின்னு வந்து அவரு இன்னும் திரும்ப திரும்ப சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இவர் பார்வையாளர்களை என்னவா நினைக்கிறார்? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மழை வெள்ள காலத்துல வந்து சவுக்கு சங்கர் மீடியா இயங்கியது, ரெட்பிக்ஸ் இயங்கியதுன்னா அவங்கள்ட்ட காசு இருக்கு, ஜென்ரேட்டர் வச்சிருப்பான், டீசல்லாம் வாங்கி வச்சுட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு ஸ்டூடியோவை ரன் பண்ணியிருப்பான். நமக்கு அந்த வசதிகள்லாம் வந்து இல்லை. ஆனா நம்ம வந்து அந்த வசதிகள் இல்லைன்றதுனால வீடியோ போடல, அதனால நம்ம திமுகவை சொம்படிக்கிறோமா, இது அவங்களுடைய வெர்ஷன். இப்போ உனக்கு இவ்வளவு வசதி பணம் எப்படி வந்தது என்பது நம்மளுடைய கேள்வி. அப்ப நீ எடப்பாடி பிஜேபி பேரோல்ல இருந்திருக்கிற அப்படின்றத மதன் ரவிச்சந்திரன் தன்னுடைய ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இவன் இப்ப இந்த கடைசியா மதன் ரவிச்சந்திரன் போட்டதுல இந்த முக்குளத்தோர் பிரச்சனை வந்தது இல்லையா, முக்குளத்தோர்கள் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவில்லை, எடப்பாடி எங்கள் எதிரி அப்படின்னு சவுக்கு மீடியாவினுடைய அந்த அந்த பையன் பேர் என்ன, லியோ ஸ்டாலின், அவன் போய் எடுத்துட்டு வந்த வீடியோலயே மக்கள் கழிவு ஊத்துறாங்க, பொலிட்டிக்கலாவும் பேசுறாங்க. அதுல வந்து ஸ்டாலினை பத்தி கேட்கறாங்க,
வன்னியர்களுக்கு கொடுத்த 10% இடஒதுக்கீடை வந்து ஸ்டாலின் தான் தடுத்திருந்தாரு. நீங்க எடப்பாடியை எதிர்க்கிறீர்கள். அதற்கு அங்க இருக்கிற முக்குளத்தோர் மக்கள் அரசியல் ரீதியாக தெளிவா சொல்றாங்க, யோ ஸ்டாலின் வந்து ஓட்டு போட்டு தெரிவு செய்யப்பட்ட முதல்வர், எடப்பாடி வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் இல்ல, அவர் ஓட்டு போட்டு வந்தவர் இல்ல, அவர் தவழ்ந்து வந்தவர். இவ்வளவு தெளிவா பேசுறாங்க. அப்ப இப்படிலாம் வாங்கி வந்து அடி வாங்கும் போது மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்றாப்புல, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபெலிக்ஸ், சவுக்கு இவங்கெல்லாம் எடப்பாடியை பார்த்தார்கள். பார்த்து அண்ணன் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து முக்குளத்தோர் வந்து ஆதரவு இல்லைன்னு, எடப்பாடி வந்து கடுப்பாயிட்டாரா, கோபமாயிட்டாரா, நான் என்னெல்லாம் செஞ்சு வந்து மக்கள் நீ ஏற்றுக்க மாட்டாங்க, விடாதீங்க நான் வச்சு செஞ்சிடறேன் நான். அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கு என்ன பேசுறாங்க, நீங்க அவர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்க, அவர் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா, 100% முக்குளத்தோர் மக்களும் ரவுடிகள், குடிகாரர்கள், அவங்க வந்து கலவரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி பேசுறாங்க. யாராவது பேசுவாங்க இவங்க ரெண்டு பேருமே? ஆமாங்க. அது அந்த வீடியோ நீங்க பாக்கலையா? இல்லையே. மதன் ரவிச்சந்திரன் அந்த முக்குளத்தோர் அந்த ரா ஃபுட்டேஜ்னு போட்ட வீடியோல சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸும் அவங்க சேனல்ல ஓப்பனா கொடுத்த இன்டர்வியூ. அதுல ரெண்டு பேர் பேசுறது என்னன்னா, இந்த மக்கள் வந்து 100% பேர் வந்து இப்படி கலவரம் செய்யறவங்க ரவுடிகள். அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரி படித்த இளைஞர்களை வந்து இங்க ஐடி நிறுவனங்கள் எடுக்க மாட்டாங்க. இப்ப ஒரு சாதியே அப்படி முத்திரை குத்துவது இருக்கு இல்லையா, இப்படி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி எந்த சமூகத்தையுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி பேசுவாரா? நம்ம என்னைக்கா பேசியிருக்கோமா? நம்ம கூட ஒரு சாதி வெறி கண்டிக்கிறதா இருந்தா, ஜேர்னலிஸ்ட் இல்ல சாமானிய மக்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க இல்லையா? இன்னொரு சாதியில எதிரி இருந்தா கூட அந்த ஜாதிகாரனே இப்படிதாங்க. இல்ல இப்ப நம்ம உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இப்ப எங்களை போன்றவர்கள் சாதி வெறியை கண்டித்து பேசியிருக்கிறோம். பேசும்போது என்ன சொல்லுவோம், பெரும்பான்மை மக்களுக்கு சாதி வெறி இல்லை, அங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் என்பது வந்து மைனாரிட்டி, அவன் ஒரு சிறுபான்மையை வைத்துக் கொண்டுதான் அந்த பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகிறான். பெரும்பான்மை மக்கள் அப்படி இல்லை, இப்படிதான் நம்ம பேசுறோம். ஆனா இவங்க இப்படி பேசுறாங்களே. அப்ப எடப்பாடியை குசிப்படுத்துவதற்காக ஒரு ஓப்பன் ஆடியோ சேனல்ல, ஓப்பன் இன்டர்வியூல இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவரை ஜேர்னலிஸ்ட் என்று எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? சரி, இப்ப நீங்க சொல்ற லாஜிக் வந்து எடப்பாடிக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா முக்குளத்தோர் பத்தி வீடியோ போடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம், அவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. ஆனா ஏன் தேர்தல் பத்திரங்கள் பத்தி வாயே திறக்க மாட்டாங்க? தேர்தல் பத்திரங்கள் வந்து பேசுறதுனால நம்ம வந்து திமுகவை ஒழிப்பதற்கு என்ற அஜெண்டாவுக்கு வேலைக்கு ஆகாது. திமுகவுக்கு சாதகமா முடிஞ்சிரும், அது முடிஞ்சிரும். ஆமா, பிஜேபி எதிர்த்து பேசுற மாதிரி வந்துரும்ல, எப்படி பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து வரும். ரெண்டா எடப்பாடிக்கு இதனால வந்து நன்மை இல்லை. அப்புறம் எடப்பாடிக்கு தொடர்ந்து ரைடு வர ஆரம்பிச்சா, இப்ப விஜயபாஸ்கருக்கு வந்திருக்குது, அப்புறம் நீங்க பிஜேபி எதிர்த்து நீங்க பேச ஆரம்பிச்சா, ரெண்டாவது அப்படிலாம் பேசக்கூடாது. இவங்க எடப்பாடி பேரோர்ல மட்டும் இல்ல, பிஜேபி மறைமுக பேரோர்லயும் இருக்கிறாங்க. என்ன கேட்டா சவுக்கு சங்கர் வந்து ஒரு டபுள் ஏஜெண்டா இருப்பாரா அப்படின்றது இந்த மதன் ரவிச்சந்திரன் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, இப்ப அண்டர் கிரவுண்ட்ல என்னன்னு தெரியல, ஆனா அதனோட அவுட்லுக் அப்படிதான் இருக்குது. இப்ப 2G விவகாரத்துல இவரும் அண்ணாமலையும் ஒன்னா ஊதுறது, அதே மாதிரி பிடிஆர் ஆடியோவை இவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து வெளியிட்டுக்கிறது, இப்படி அவர் இந்த ஜெயில இருந்து வெளிவந்த பிறகு அவரோட நெரேஷன் முழுக்கவே சவுக்கு சங்கருக்கு இப்படித்தான் இருக்குது. இப்ப எடப்பாடிட்ட இருந்து காசு வாங்கியாச்சுங்க, இப்ப எடப்பாடி வேலைக்கு ஆகல. சரி, அடுத்து புரோக்கர் யாருக்கு போகணும்? பிஜேபிக்கு போறதா, விஜய்க்கு போறதா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபுட்டேஜ் அப்படியே வை. எந்த ஃபுட்டேஜ்? இந்த முக்குளத்தோர் மக்களை வந்து கேவலமாக சித்தரித்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டா, நாளைக்கு நீங்க பிஜேபிக்கு போனா ஏடிஎம்கே வந்து முக்குளத்தோர், எடப்பாடி வந்து முக்குளத்தோர் எதிரின்னு இந்த ஃபுட்டேஜை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் விஜய்க்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் பயன்படுத்திக்கலாம். பாருங்க, நான் வந்து சாதி சமத்துவத்துக்காக இருக்கிறேன், இவங்க இந்த ஏடிஎம்கே எல்லாம் திராவிட கட்சிகள்லாம் எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் பயன்படல. அப்ப வந்து அதனாலதான் சொல்றேன், ஒரு டபுள் ஏஜெண்டாவும் இருக்கலாம். அதான் என்னுடைய சந்தேகம். ஆனா இப்ப புகார் கொடுத்திருக்கிறாங்களே, என்ன? இப்ப மதன் ரவிச்சந்திரன் மீது எங்களோட ஃபுட்டேஜை வந்து அவரு திருட்டுத்தனமா எடுத்துட்டாரு அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. பிடிஆர் ஆடியோ வந்து திருட்டுத்தனம் இல்லாம நீங்க நேரடியா கட்டணம் கட்டி அவர்கிட்ட வாங்கினீங்களா? அண்ணன் பிடிஆர் அவர்களே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், அவங்க பேசினதை ஒட்டு கேட்டதை வந்து கொடுங்க. இப்போ அது ஸ்டிங் ஆப்ரேஷன், இது மட்டும் என்ன? சட்டப்படி வந்து இது டேட்டா தெஃப்ட்ன்றது தப்புன்றதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா நீ புரோக்கர் ஆச்சே, நீ வந்து பல பேர் ஆடியோவை சட்டவிரோதமாக பதிவு பண்ணி வைத்திருக்கிறாய். இப்போ உன்னுடைய உண்மைகள்லாம் வெளிவந்தா உன்னைதான் போலீஸ் முதல்ல விசாரிப்பாங்க. மதன் ரவிச்சந்திரன் செய்து சட்டப்படி தப்பு என்றாலும் அது 2ஆம் பட்சமா வருது. அவர் அந்த தப்பின் மூலம் என்ன செய்திருக்கிறாருன்னா, உன்னுடைய பெரிய தவறுகளே வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. நீ யார்கிட்ட எல்லாம் பேசின, யார்கிட்ட எல்லாம் சட்டவிரோதமா பேசியிருக்கிற,
அதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற, எப்படி சமூகங்களுக்கிடையே ஒரு மோதல் பதட்டத்தை உருவாக்குகின்ற வேலையை, சதி திட்டத்தை வந்து நீ வந்து யோசிச்சிருக்கிற. இப்ப இதெல்லாம் வெளியே வந்தா இவன் மாட்டிக்குவார் இல்லையா, அதெல்லாம் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி நீங்க complaint இவ்வளவு கொடுத்திருக்காங்க. குற்றச்சாட்டுகள் வந்து சொன்னாலும் பிஜேபி கூடவும் இவங்க ஒரு அஜெண்டா பண்றாங்க அப்படின்னாலும், ஆனா அவங்க 2 பேருடைய விருப்பமும் டெல்லியில் காங்கிரஸ் வரணும் அப்படின்றதா தானே இருக்குது. அப்படித்தானே 2 பேரும் சொல்றாங்க. அது எப்படின்னாங்க, இப்ப வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிலைமைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து இப்ப அமித்ஷாவே வந்து 4ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து இங்க வரணும். ஆமா, தேனி ரோட் ஷோ வர்றதா ரோட் ஷோ வந்து வரணும். ஏன் வரல, அவருக்கு வந்து குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. உண்மையான செய்தி என்னன்னா தோல்வி சொல்லுங்க. தோல்வி பயம்தான். உத்தரப்பிரதேசத்துல உட்கட்சி பூசல் பஞ்சாயத்து. 2வது வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், அப்புறம் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இங்கெல்லாம் குஜராத், குஜராத் இங்கெல்லாம் இந்தியா அலையன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகுது. அப்ப உட்கட்சி பூசலையும் சமாளிக்கணும். நம்ம போன வீடியோல பேசுறோம் இல்லையா, 100 எம்பிக்கள் வந்து இவங்க எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சியில் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சீட்டு கொடுக்கல. சில பேர் சீட்டு கொடுத்தாலும் நிக்க மாட்டேன்றான். இதுல கங்கனா ரணாவத் போன்ற அறிவிகள் எடப்பாடிக்கு சேக்கிலாருக்கு போட்டியாக முதல் பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப இந்த லூசுங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்தியாவை எப்ப விடுதலை ஆனிச்சு அப்படின்ற தகவல் கூட, ஆமா அதுவே தெரியல. 47 சுதந்திரம் வாங்கிச்சா, விட்டா நரசிம்மராவ தான் முதல் பிரதமர் கூட சொல்லுவாங்க. இல்ல நரசிம்மராவ் போட்டோவை காமிச்சு யாருன்னு கேட்டா, இல்ல இது அமித்ஷா அப்படியே அண்ணன் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க சவுக்கோட ஃப்ரெண்டு மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு, அவர் உள்ளிட்டு இப்ப தராசு ஷியாமு மற்ற பல பத்திரிகையாளர்களும் ஆர்கே எல்லாருமே இந்தியா இது என்டிஏவுக்கு வந்து பெரும் சோதனை, 200-250 சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து போச்சு. அப்ப இந்த செய்திகள் சவுக்கு கண்ணுக்கும் வரும் இல்லையா, அதனால அங்க ஒரு துண்டை போட்டு வச்சுக்குவோம். சரிதானா, ஒரு கால் தொங்கு நிலை பாராளுமன்றம் வந்தாலும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சாலும் நாங்க உங்களுக்கு ஏதாவது எடுபடி வேலைகள் செய்வதற்கு தயாரா இருப்போம், அதுக்கு எடப்பாடியும் தயாரா இருக்கிறார் அப்படின்னு முன்னாடியே ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிறாங்களாம். இப்ப செல்வ பெருந்தகைய, KS அழகிரிய இவ்வளவுலாம் கேவலப்படுத்திட்டு இப்படி துண்டு போட்டா ஏத்துக்குவாங்களா அவங்க? இல்ல இப்ப 2021 முன்னாடி வரைக்கும் வந்து எடப்பாடியை கேவலமா பேசணும் தானே. அப்ப திமுகவை ஆதரிக்கிறேன்ற பேர்ல ஒருமையில அதுவும். இப்ப நம்ம சவுக்கு சங்கரன் நம்ம அவர் இவர்னு மரியாதையோட தான் பேசுறோம், ஃபெலிக்ஸ் அவர் இவர்னு தான் வந்து பேசுறோம். ஆனா நீ என்ன எடப்பாடியை பேசுன, ரொம்ப கேவலமா பேசி மீம்லாம் வந்து போட்டிருக்கிற. அதனால இவங்கெல்லாம் மாணவாக்கம், புரோக்கருக்கெல்லாம் மாணவாக்கம் பார்க்க முடியாது. இல்ல இப்ப அதுதான் கேள்வி. இப்ப எல்லாமே டிஜிட்டல்ல பதிவாகுதுங்க. இப்ப நம்மளும் வீடியோவை பார்த்து தான் பேசணும், முன்னாடி எப்படின்னா பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு இவ்வளவு பதிவாகுது. இது எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க. மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இல்ல தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மள என்ன நினைப்பாங்க, காரி துப்ப மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கவலையோ அச்சமோ அப்படியெல்லாம் இருக்காதா? ஒரு துளி இதயத்தின் ஒரு ஓரத்தில் கூட அது இருக்காதா? மக்கள் மறதியின் மேல வந்து அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குங்க. இவ்வளவுலாம் செஞ்சா கூட நாளைக்கு வந்து உதயநிதி துபாயில் ஒரு மர்ம மாளிகையில் ஒரு பச்சை சூட்கேஸில் இந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் வந்து ஒரு டீல் போட்டு வந்து வந்திருக்கிறாரு, ஆதாரம் இந்த இருக்கு, ஏதோ ஒன்று உருட்டுறாருன்னு வச்சுங்க, மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அடே அப்பா சவுக்கு சங்கர் பாரியா துபாய் வரைக்கும் போய் வந்து ஒரு ஊழலை. அப்ப நம்ம மக்கள் வந்து யோசிக்கணும். நம்ம மக்கள் வந்து இன்னும் ஜனநாயகத்திற்கு வந்து இப்ப சவுக்கு சங்கர் போன்ற தப்பான புரோக்கர்களே இப்படி ஃபேமஸ் ஆறதே எதை காட்டுது? உங்களுக்கு ஏதாவது பரபரப்பா ஒரு நியூஸ் கிசு கலந்து ஒரு செய்தியை, இப்ப ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்றது எவ்வளவு நாளா வந்து பேசுறாருங்க. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப அவர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ண போறாரு, உண்மையிலே உடம்பு சரியில்லை வேலை பார்க்க முடியலன்னா அது வந்து வெளியே வரப்போகுது, நீ கொடுக்க போறாங்க. இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்ப கேட்கிறவங்களுக்கு இப்ப செலிபிரிட்டி பற்றி அந்த கிசு செய்திகள் உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதை தான் வேற அரசியல் உலகத்திலையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை மக்கள் வந்து ஓரளவு ரசிக்கிறாங்கன்றதுனால, நேற்று பேசுறத மறந்துடுவாங்கன்றதுனாலதான் அவர் நீங்க கேட்ட மாதிரி அவர் மனசுல எல்லாம் அந்த மனசாட்சி எல்லாம் இல்லைன்னு கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்மை, ஒழுக்கம், இந்த மாதிரியான இந்த அறம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் புரோக்கர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவருங்க. நினைக்கும் போது ஒரு பொய் சொல்லுவார், நினைக்கும் போது வாயெல்லாம் தானா வரும், அவ்வளவுதான். துறவு ஒரு நிலை அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பவும் பெரிய வார்த்தையே சொல்றீங்க. முற்றும் துறந்தவர்னு சொல்றீங்க. இவங்க முற்றும் துறந்தவர்களா இல்ல, முற்றும் துறக்காதவர்கள். புரோக்கருடைய இது என்னன்னா ஒரு பச்சோந்தி ஒட்டுண்ணி, அப்படி கரெக்டா சொல்லலாம். ஒட்டுண்ணி வந்து மற்ற இதை வந்து உறிஞ்சி வந்து வாழக்கூடிய ஒரு ஜென்மம்.
அந்த ஜென்மம் தான் இந்த ஜென்மங்கள்லாம். இந்த பேட்டியில இன்னொரு தன்னுடைய கவலையை வந்து ஃபெலிக்ஸ் வந்து வெளிப்படுத்துறாரு. ம். மேடைக்கு மேடை வந்து பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலினும் பேசுறாரு, ம். அவருடைய மகனும் பேசுறாரு. ம். ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா கூட அதை நம்ம ஜீரணிச்சுக்கலாம், அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு. ம். ஒரு நாகரிகமே இல்லாம ஒரு எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் வந்து பேசலாமா ம். அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காருல்ல, ஆமா நீலாம் என் காலில் விழுந்தானடா முதலமைச்சரான, இப்படி பேசியிருக்காரா இல்லையா? ஆமா அப்புறம் அதை தானே பேசுறாங்க. இது ஊர் உலகத்துக்கு நீ காலில் விழுறதுன்னா என்ன செய்யணும்? போட்டோ கேமராலாம் இல்லாம தனி அறையில விழுந்திருக்கணும். நீ ஊர் முன்னாடி எல்லா கேமரா ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்கும்போது நீ கால் விளக்கம் சொல்லிட்டாருங்க அவரு. என்ன அவர் வந்து நான் பெரியவங்க காலில் விழுந்தேன் அப்படின்னு வந்து அவரே விளக்கம் யாரு சொல்றாரு. இந்த ஏட்டு வந்து பெரியவங்களா? அதனால நீங்க விளக்கம் சொன்ன பிறகு வந்து நீங்க அட்டாக் பண்றது உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த விளக்கம் வந்து அடிமைத்தனம் இருக்குல்லையா, அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஐயா நான் வந்து அடிமைதான்யா, நான் வந்து அவங்க அந்த அம்மா சின்னம்மா காலில் விழுந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடிமைத்தனம், உங்களுக்கு கப்பம் கட்டுறேன் ஒழுங்கா, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ செய்கிறேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு பிச்சை போடுங்க இப்படின்ற அடிமை தான். அடிமைன்னு சொன்ன பிறகு என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, கைப்பிள்ளைய மூத்திர சந்துகளை எத்தனை சந்துகளில் தான் போட்டு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த விளக்கம். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் இந்த புரோக்கர்கள் எப்படி செயல்படுகிறாங்க அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.